வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூபி. எல்லாத்துக்கும் வருஷத்தில் ஒரு நாள் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. அது மாதிரி எனக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஜான் 9ங்க. ஏன்னா ஜான் 9 தான் வந்து எப்பயுமே நம்ம வந்து சபரிமலைக்கு போகிற நாள். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பெரிய பாதையில் போகணுன்றதுனால நம்ம முன்னாடியே கிளம்பிட்டோம். அது இல்லாட்டி எப்பயுமே ஜான் 9 தான் கிளம்புவோம். ஸோ இன்றைக்கி ஜான் 9, இன்றைக்கி நம்ம சபரிமலை யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐயப்பன் இந்த வருஷமும் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ ஐயப்பனை மீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஆல் செட். பக்கத்தில் இருக்க விநாயகர் தான் நம்ம இருமுடி கட்டுவோம். ஸோ இப்போ வந்து விநாயகருக்கு போவோம். போயிட்டு இருமுடி கட்டிட்டு அடுத்து அன்னதானம் இருக்குது. அன்னதானம் சாப்பிட்டு நம்ம சபரிமலை கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் என்னென்ன ப்ரிப்பரேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ரீகேப் போயிட்டு வாங்க. நேற்று நைட்டே பூஜைக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சாமி படம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் எல்லா படத்துக்கும் மாலைலாம் போட்டாச்சு. ஐயப்பனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா துளசி, அரளி அண்ட் எலும்புச்சம்பளம் மாலை போட்டிருக்கோம். இந்த எல்லா வேலையை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தேங்காய் உரைச்சிற வேலை தாங்க. நான், அண்ணா பசங்க அண்டு நம்ம கூட போகிற எல்லா சாமியும் பனியில் உட்காந்து தேங்காயை உரிச்சிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுங்க. நாளைக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி. மார்னிங் கரெக்டாக ஒரு 9 மணிக்கெலாம் இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அப்பா தான் நமக்கு எப்பயுமே இருமுடி கட்டுவாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா கால் அடிபட்டிருக்கு அண்ட் அடிபட்டிருக்கனால ரொம்ப நேரம் உட்காந்து இருமுடி கட்ட முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு குருசாமி வந்திருக்காங்க. இந்த வருஷம் நம்ம கூட ஒரு 26 சாமி வராங்க சபரிமலைக்கு. எனக்கு இப்போ இருமுடி கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா அண்ட் அப்பா. இருமுடிலாம் கட்டி முடிச்சாச்சு மக்களே. அண்டு சாமிக்கு பார்த்தீங்கன்னா படையலும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அன்னதானம் இருக்கு பக்கத்திலேயே தான், வாங்க அங்கே போகலாம். அன்னதானத்துக்கான மெனு பாருங்க மக்களே. ஸ்வீட்டு உக்கரை, சாமிக்கு வச்ச பஞ்சாமிர்தம், பரங்கிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ் கூட்டு, அப்பளம் அண்ட் இப்போ சாம்பார் அண்ட் ரைஸ். ஃபர்ஸ்ட் பந்தியில் எல்லா சாமியும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாமிங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஊரில் இருக்கவங்கலாம் சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன, சபரிமலைக்கான யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அன்னதானம் முடிச்சாச்சுங்க. அண்டு சாமி கும்பிட்டுட்டு இருமுடி எடுத்தாச்சு. விநாயகர் கோயிலை சுற்றிட்டு பாத பூஜையெல்லாம் பண்ணிட்டு வண்டியை நோக்கி போக வேண்டியதான். இதுதாங்க இந்த இயர் நம்ம போகிற பஸ்ஸு, 30 சீட்டர் பஸ்ஸு, பர்வீன் டிராவல்ஸ். மாலையெல்லாம் வண்டியில் அழகாக கட்டியாச்சுங்க. அண்ட் இருமுடிலாம் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 3 மணிக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்புறவங்க. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம எரிமேலி தான் போகிறோம். ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஃபேவரட் ரோடு வந்ததுக்கப்புறம் வீலாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று நைட்டும் சரியாக தூக்கம் இருந்திருக்காது. மார்னிங்கும் எல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் பாருங்களேன், எல்லோரும் நல்லா செட்டில் ஆகி தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட் சீட் பிடிச்சாச்சுங்க. எரிமேலிக்கு எப்போ ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபேவரட் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் தேனியை தாண்டினீங்கன்னா வரும் பாருங்க ஒரு அழகு. அந்த அழகை அடிச்சுக்கவே முடியாதுங்க. கண்ணு கேட்டின தூரத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். வீரபாண்டி ஆறு. நம்ம இப்போ அதெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் உத்தமபாலத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். அண்டு டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பிளேஸ் என்னன்னு ஞாபகம் இருக்கா மக்களே? லாஸ்ட் டைம் நம்ம பைக்கில் வந்தப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். பட் இந்த டைம் வேன்னால் அந்த ரோட்டில் நம்ம போக முடியாது. கம்பமெட்டு வழியாக போக போகிறோம். அண்ட் இந்த வாட்டி கம்பமெட்டு ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வண்டிக்கு வேறு டீசல் போடணும். அப்படியே பங்க்கில் நிப்பாட்டி சமையலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பங்க்குக்கு வந்தோம். பட் இந்த பங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இட வசதி இல்லைங்க. பயங்கர காம்பேக்டாக இருந்துச்சு அண்ட் வண்டியில் நிறைய இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபயர் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு.
ஃபைனலாக டின்னருக்கு ஒரு பிளேஸ் பார்த்தாச்சுங்க. ஒரு ஹோட்டல் தான், பட் வண்டி நிப்பாட்டிட்டு சமையல் செய்ய ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9 o'clockங்க கம்பம் மெட்டு ரீச் பண்ணிட்டோம். கம்பம் ரெட்டு போல் கம்பம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டிப்போம். ஸோ டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டின்னர் என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். டின்னருக்கு இட்லிங்க, சட்னி வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் சாம்பார் இருக்குது. நம்ம 1 டைம் மீல்னால சாப்பிடலை. சாப்பிட்டு சமையல் செஞ்ச திங்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு ஒரு 11 o'clock வந்து வண்டி எடுத்துட்டோம். கம்பமெட்டு வழியாக நான் ஒரு 2-3 வாட்டி சபரிமலைக்கு இந்த ரோட்டில் போயிருக்கேங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 way மாதிரி தான் இருக்கும். குமுளி ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து திருப்பி விட்டாங்க. ஹில் ஏறுறது பார்த்தீங்கன்னா கம்பமெட்டு வழியாக இருக்கும், அண்டு ஹில் இறங்குறது பார்த்தீங்கன்னா குமுளி ரூட்டு. ஒரு 20-25 மினிட்ஸில் கம்பமெட்டு வந்தாச்சுங்க. இதான் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரு. கம்பமெட்டுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா கேரளா. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் செக் போஸ்ட்டுங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அஃபீஷியலாக கேரளாக்குள்ளே வந்துட்டோம். இந்த ரைடு தாங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திரா வேனில் போவோம். அந்த வேன்லலாம் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி மரக்கட்டையில் ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டில் தான் உட்காந்துப்பேன், ஏன்னா வியூ பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹில் ரோடு, அந்த ஒரு சில்னஸ்ஸு, அடுத்த ஒரு 3-4 hours பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ராவல் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. பாருங்க, ஆப்போசிட்டில் கூட வந்து ஒரு வண்டி கூட வரலங்க. இந்த சைடு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அது நைட் டைமு சொல்லவே வேணாம். பட் ஹில்லு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏறுங்க. நீங்களே பாருங்கள் எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. இடையில ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும் ரோடு சரியில்லைங்க. ஸோ பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிட்ஜஸ்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. நம்மளை கிராஸ் பண்ணி நிறையா வண்டியும் வரலங்க. முன்னாடியும் நிறையா வண்டி பார்க்கல. கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்பமெட்டு வழியாக வந்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ரோடு வந்து டீவியேட் ஆகுங்க. பட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சபரிமலைன்னு சொல்லிட்டு அழகாக சைன் போர்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வழியே தெரியலனா கூட பயப்படாமல் வரலாம். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பிளேஸ் எங்கன்னு சொல்லிட்டு தெரியுதாங்க. இதாங்க வந்து வாகமான் போகிற ரோடு. குமுளி வழியாக வந்தீங்கன்னா தான் ஷார்ட்டாக இருக்கும். குமுளி வழியாக வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாகமான் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். அண்ட் அந்த 20 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும். பைக்கில் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஒன் 1:30ங்க குட்டக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஒரு ஜங்ஷன். இப்போ நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கும்ளிலேருந்து வருது, நார்மலாக வரலாம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைடுலேருந்து வந்தோம், ஏன்னா நம்ம கம்பமெட்டு வழியாக வந்தோம்ல. ஸோ இந்த சைடு வந்து சுற்றி வந்து வந்தோம். பட் நார்மலாக வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் வரணும். ஸோ வாகமான் போனால் கூட நீங்கள் இப்படி தான் வந்து அந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து எரிமேலி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போகணும். சீரியஸ்லி இந்த ரோடு ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்குங்க. அதுவும் முண்டக்கயம்லாம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வாவாக இருக்குங்க, செம்ம ஃபீலாக இருக்கும்.
எவ்வளோ பேருக்கு இந்த ரோடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எரிமேலி கிட்ட வந்தாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2:30 ஆகுது. எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வரலாம். வாவர் மாஸ்க்கு எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. இப்போ நைட்டு மணி 2:30ங்க. சும்மா ஜெகஜோதியாக இருக்கு. வாவர் மாஸ்கில் இவ்வளோ லைட்டில் நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். குட் மார்னிங் மக்களே, எரிமேலியிலேருந்து. ஸோ பார்த்துருப்பீங்க 3 o'clock வந்து ரீச் ஆனோம். அண்ட் வந்து நம்ம வந்து விர்ச்சுவல் கியூ வந்து புக் பண்ணல, அதனால் போயிட்டு புக் பண்ணோம். 2 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டியாக ரெஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பேட்டத்துள்ள போகிறோம். அதுக்கு வந்து பொடியெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பொடியெலாம் பூசிட்டு நம்ம பேட்டத்துள்ள போகலாம். ஸோ எரிமேலியில் முக்கியமான ஃபங்க்ஷன் பேட்டத்துள்ளுறது. பேட்டை சாஸ்தா டெம்பிளில் இருக்கும். இங்கே சாமி கும்பிட்டு வெளியில் போய்ட்டு பேட்டத்துள்ளலாம். பேட்டைத்துள்ளல் சிறப்பாக பண்ணியாச்சுங்க. அண்ட் எரிமேலி வந்தால் இது வந்து ஒரு மேண்டேட்ரி பிக்கு மெமரிஸ்க்காக. பேட்டை துள்ளிட்டு ஆற்றுல போயிட்டு நல்லா குளிச்சுட்டு சாஸ்தாவை பார்த்துட்டு எரிமேலேருந்து கிளம்பியாச்சுங்க. எரிமேலேருந்து டைரெக்டாக பம்பைக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். மாறி போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வாட்டி நிறையா மணிகண்ட சாமி நம்ம கூட வந்திருக்காங்க. நிலக்கல்ல கூட்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணியாச்சு. 12:30க்கு எரிமேலில் பஸ் ஏறினவங்க கரெக்டாக ஒரு 2:15க்கு வந்து பம்பாவில் வந்து இறக்கி விட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஆற்றுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது மக்களே. பம்பா ரிவரோட பியூட்டிஃபுல் வியூங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இல்லை ஜாஸ்தியாகவும் இல்லை, குளிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. பம்பால குளிச்சுட்டு சரணம் சொல்லிட்டு இருமுடி எடுத்துட்டு புனித சபரிமலை நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆகுது. அப்பா நடந்து வருவேன்னு சொன்னாங்க, பட் அண்ணா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான் டோலியில் தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாவை டோலியில் அனுப்பிச்சி விட்டு நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சப்போஸ் நீங்கள் விர்ச்சுவல் கியூ எடுக்காமல் வந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பம்பாவில் கூட கியூ இருக்குது, ஆனால் கூட்டமும் அவ்வளோ இல்லை. ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மணிகண்ட சுவாமியெல்லாம் கூப்பிட்டு வராங்க. இந்த பிளேஸில் மறக்காமல் என்ட்ரி போட்டு ஐடி கார்டு வாங்கிக்கோங்க. உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஐடியில் போட்டு கொடுப்பாங்க. மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கரெக்டாக ஒரு 4 மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. புனித சபரிமலையை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இங்கெல்லாம் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. எவ்வளோ நேரத்தில் ஏற போகிறோம் அண்ட் எவ்வளோ நேரத்தில் சாமி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். சாமியே சரணம். சின்ன பாதையோட ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பு நீலிமலை ஏற்றம் தான் மக்களே. நீலிமலை ஏற்றத்தோட ஸ்லோப் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா மீடியம்னு சொல்லலாம். இப்போது நீலிமலை பாட்டமில் இருக்கும். வாங்க நீலிமலை ஏற ஆரம்பிப்போம். ரீசன்ட் சபரிமலை டெவலப்மெண்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. அழகாக ஈக்குவலான கல் போட்டிருக்காங்க. மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடிலாம் அன்ஈவனாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு. நீலிமலையோட டாப்புக்கு வந்தாச்சு மக்களே. நீலிமலை ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளெயினாக போகும். நீலிமலையை கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே நெக்ஸ்ட் ஸ்லோப்பு அப்பாச்சி மேடு தாங்க. இப்போ இருக்கிறதாங்க அப்பாச்சி மேடு பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன பாதையில் அப்பாச்சி மேடு தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்லோப் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதாங்க அப்பாச்சி மேடு ஏரியாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன ஸ்லோப் இருக்குங்க, பட் அதெல்லாம் வந்து ஈஸியாக ஏறிடலாம்.
இனிமேல் தாங்க க்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வருஷம். நம்ம கூட இந்த வாட்டி 2 கன்னிசாமி வந்திருக்காங்க. 2மே மணிகண்ட சுவாமி. அவங்களுக்கு தேங்காய் அண்டு சரவெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, குத்தவும் சொல்லியாச்சு. இந்த ஷெட் நம்பரை வச்சே ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாங்க நம்ம இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு 18 or 19 ஷெட் இருக்கும். அண்டு நீங்கள் 17th ஷெட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸ்லோப்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் அழகாக சிட்டிங் ஏரியா கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் இது எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துட்டு அவர் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். தயவுசெய்து அவசரமாக மலை ஏறாதீங்க, பொறுமையாக ஏறுங்க. சுப்பிரமணிய பாதையில் ரைட் எடுத்தாச்சுங்க. சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம லாஸ்ட் இயர் நான் சீசன் அப்போ வந்தப்போ பார்த்துருப்பீங்க, லெஃப்ட்டில் போயிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். லாஸ்ட் இயர்லாம் நம்ம சீசன் அப்போ வந்தப்போ இங்கேவே க்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, சரியான கூட்டம். இந்த இயர் ஃப்ரீயாக தான் இருக்குது. சுப்பிரமணிய பாதையை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் கட்டி விட்ருக்காங்க. திருப்பதி மாதிரியே தான். கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் இதில் வந்து அடைச்சி விட்றாங்க. அந்த அடைக்கிறப்போ அப்பப்போ பிஸ்கெட்ஸு அண்டு தண்ணி கொடுக்குறாங்க. பட் டாய்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. லக்கிலி இந்த இயர் வந்து கூட்டம் இல்லை. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து சன்னிதானம் போகவே ஒரு 6 hours ஆயிடுச்சுங்க. உண்மையிலே இதுதாங்க சரங்குத்தி. கன்னிசாமிலாம் வந்தால் இங்கே தான் சரத்தை குத்தணும். சரி, நம்ம மணிகண்ட சாமி கூட வந்திருக்கோம். காமிச்சு சுப்பிரமணிய பதில் லெஃப்ட்டில் போயெல்லாம் நினச்சனால அங்கேவே குத்த சொல்லிட்டேன். லாஸ்ட் இயர் இங்கெல்லாம் வந்து செம்ம க்யூங்க, வெளியில் போக அலோவ் பண்ணல. ஸோ அதனால் அங்கேயே குத்த சொல்லிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இங்கே வந்து குத்துங்க. ஆகா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்தவங்க ஃபைனலாக வந்து க்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல விஷயம் என்னென்னா சன்னிதானம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 kilometer தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக இன்றைக்கி நைட்டே சாமி பார்த்துடலாங்க. நீங்கள் சுப்பிரமணிய பாதையில் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே தாங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க. முன்னாடிலாம் கிட்ஸு ஓல்டு பீப்புளெலாம் வந்தால் அலோவ் பண்ணுவாங்க போலீஸு. பட் இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, சுத்தமாக விட்டதே இல்லை. ஒரு 7:15க்கு மரக்கூடம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே க்யூ இருக்கும். இங்கேயும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இந்த சன்னிதானத்துக்கு அப்படியே கீழேங்க. இதை கிராஸ் பண்ணி மேலே போனீங்கனாலே 18ஆம் படி தான். பதினெட்டாம் படி ரீச் பண்ணியாச்சுங்க. 18ஆம் படியை மேலே கவர் பண்ணுற மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தாங்க, அப்படியே ஐயப்பனை பார்த்துடலாங்க. இந்த பிளேஸுக்கு வரப்போ அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருங்க, சொல்லவே முடியாதுங்க வார்த்தையில். சுவாமி சரணம்.
சரியான தரிசனங்க. சபரிமலையில் தரிசனத்துக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் இருமுடி பிரிக்கிறதுங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இருமுடி தான். நெய் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருந்துச்சுங்க. அந்த நெய் நல்லபடியாக இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பார்த்திங்களா. நம்ம எப்படி விரதம் இருந்தோன்றதை வந்து அந்த நெய்யில் தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. இது மட்டும் இல்லைங்க, மஞ்சள் மாதா டெம்பிள் போகணும், அரிசி கொடுக்கணும், நெய் அபிஷேகம், ஸ்டே, ஷாப்ஸு இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அதை போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயங்க, நடை அடைக்கிறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஹரிவராசனம் போடுவாங்க. எங்கே இருந்தாலும் கோயில் பக்கத்தில் போய் கேளுங்க, செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. நான் போனப்போ ஃபோன் எடுக்காமல் போயிட்டேங்க, சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வருஷம் வந்தாலும் அந்த டைமில் இங்கே வந்துடுவேன். வீடியோ எடுக்க முடியல, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க, நெய் அபிஷேகம் முடிச்சாச்சு. அண்டு சபரிமலையை விட்டு கீழே இறங்குற டைமும் வந்தாச்சு. நல்லா 3 வாட்டி போய் சாமி தரிசனம் பண்ணியாச்சு, ஹரிவராசனம் கேட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமான வருஷங்க. இதாங்க டோலி சர்வீஸு. நடக்க முடியாதவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா அப்பா கூட வந்து டோலியில் தான் வந்தாங்க. 1 வேக்கு வந்து 4000 ருபீஸ் பே பண்ணுவாங்க டோலிக்கு. கழுதப்பாதையில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபென்ஸ் பார்க்கலாங்க. இப்போலாம் இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் மக்களே. நான் சின்ன வயசில் இருக்கப்போலாம் இந்த சைடில் தான் வருவோம். அட்வென்ச்சராக இருக்கும், பட் ரொம்ப ரிஸ்கிங்க. அதான் ஃபென்ஸ் போட்டு அடைச்சிட்டாங்க. அங்கே தெரிவி பார்த்தீங்களா, அதை சுற்றி வரணும். ஷார்ட்கட்னால் நீங்கள் இப்படியே கீழே இறங்கிடலாம். எவ்வளோ பேர் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ போகிற கழுதப்பாதையில் தாங்க. முன்னாடி வந்து கழுதையில் வந்து சபரிமலைக்கு வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இந்த வேவை யூஸ் பண்ணனால இதுக்கு பேர் வந்து கழுதப்பாதை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த வெரைட்டி ஸ்நாக்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த பக்கம் நிறைய இருக்கும். அவ்வளோதாங்க, பம்பா வந்தாச்சு. இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் கடை இருக்குங்க. எல்லாரும் இளநீர் குடிப்பாங்க, நம்மளும் குடிச்சிட வேண்டி தான். 40 ரூபா தாங்க, எப்போயுமே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நம்ம தேனிலேருந்து வர இளநீர் தான். பம்பா கணபதி கோயிலுங்க. ஏர்லி மார்னிங் சாமிலாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்பவுமே Jan 9 வர்றதுக்கு இதாங்க ரீசனு. கூட்டம் இருக்காது, அழகாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ பஸ் பிடிச்சி நிலக்கல் போக வேண்டியதான். நிலக்கல் ரீச் ஆயாச்சுங்க. நிலக்கல் பார்க்கிங்கோட ஒரு சைடு இதுதான். செம்ம டயர்டாக இருக்குங்க. பஸ்ஸில் ஏறினோன்னே எப்படி தூங்கினேன்னு கூட தெரில. ஏன்னா 3 நைட்ஸை சரியாக தூக்கம் இல்லை. ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. வேன் ஏறியும் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். மார்னிங் கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங் மக்களே. நிலக்கல்லேருந்து கிளம்பி இப்போ குளத்துப்புளை நோக்கி போயிட்டுருக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சு சமையல் பண்ண போகிறோம். ஆற்றுல குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு ஒரு லஞ்சு ஹெவியாக சாப்பிட்றலாம். குளத்துப்புளைக்கு ஒரு 11 மணிக்கு ரீச் ஆகிட்டோங்க. தண்ணியை பார்த்த உடனே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேனை விட்டு இறங்கி நேராக ஆற்றுக்கு வந்தாச்சுங்க. தண்ணியை பாருங்களேன், அவ்வளோ கிளியரான ஒரு வாட்டருங்க. சரி, குளத்துப்புளைக்கு வந்த வேலையை பார்க்கலாங்க. ஸோ குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் மாற்றியாச்சு. இப்போ நேராக டெம்பிளுக்கு ஒரு விசிட்டை போட்டுடலாம். கோவில் டிப்பிக்கலாக கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா கோபுரம் இல்லை, கலசம்லாம் எதுவும் இல்லை. அண்டு கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு வச்சுருக்காங்க. நைட்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம்னா அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சுங்க. ஒரு குப்பையை கூட காணோம். நல்ல மெயின்டெனன்ஸு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அழகாக செடி வளர்ந்துருக்கு பாருங்க.
கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வந்த வழியில் ஆர்ச் இருந்துச்சு, அதுதான் என்ட்ரன்ஸ்னு நினச்சேன். பட் அது என்ட்ரன்ஸ் இல்லைங்க, பேக் சைடு. வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு தொட்டில் கட்டுனா மணிகண்டர் பரப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்கு போலங்க. நிறைய பேர் தொட்டில் கட்டி விட்டுருக்காங்க. லஞ்சுக்கு பாருங்க, வெஜ் பிரிஞ்சு அண்டு தயிர் பச்சடி. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணலாங்க, நெக்ஸ்ட் பேட்சில் போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டியாக ஒரு வாக்குக்கு போய் பிரிட்ஜ் மேலே நின்று பார்த்தாங்க. மீன் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர் எவ்வளோ கிளியராக இருந்தால் அந்த மீன்லாம் தெரியும், நீங்களே பாருங்கள். நம்மளும் போய் பொரி வாங்கி போட்டு வந்தாச்சு. குளத்துப்புளை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது குற்றாலங்க. குற்றாலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 hours தான். இந்த சைடு கூட பாருங்களேன் நிறைய ரப்பர் மரம் தாங்க. நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு பார்க்குறீங்கல்ல, எல்லாமே ரப்பர் மரம் தான். ஆஃப்டர்நூன் வந்தனால கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஏர்லி மார்னிங் ஆர் ஈவினிங்லாம் வந்தால் சும்மா செம்மையாக இருந்திருக்கும். குற்றாலத்துக்கு ஒரு 4 மணிக்கு ரீச் ஆகிட்டோங்க. வண்டியை பார்க்கிங்கில் போட்டு வாங்க போய் ஃபால்ஸில் ஒரு குளியில் போட்டு வருவோம். இது நான் சீசன்னால தண்ணி கொஞ்சமாக தாங்க வந்துச்சு. பட் வந்து ஃபோர்ஸ் நல்லாவே இருந்துச்சு. 1/2 an hour நல்ல ஆட்டம். குற்றாலம் முடிச்சுட்டு தென்காசிக்கு வந்தாச்சுங்க. 6 மணிக்கா தென்காசி ரீச் ஆகிட்டோம். தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். குட் மார்னிங் மக்களே, வன திருப்பதிக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டு தென்காசி முடிச்சு திருநெல்வேலி நெல்லையப்பர் டெம்பிளுக்கு போனாங்க. அங்கே சாமி பார்த்துட்டு அங்கேருந்து திருச்செந்தூர். பட் திருச்செந்தூரில் செம்ம க்ரௌடுங்க, பார்க்கிங் கூட இடம் இல்லை. அதனால் சாமி பார்க்க முடியல. போயிட்டு பஞ்சாமிர்தம்லாம் வாங்கி அங்கேருந்து கிளம்பியாச்சு. வன திருப்பதி நிறையா பேத்துக்கு இந்த டெம்பிள் தெரியாதுங்க. இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சரவணபவன் ஓனர் ராஜகோபால் அவர்கள். அவர் இருக்க வரைக்கும் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். கூட்டம் செம்மையாக இருந்துச்சு. அவர் போனதுக்கப்புறம் ப்ரொமோஷனும் கம்மியாயிடுச்சு, மக்கள் வரதும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரவணபவனோட ஒரு பிரான்ச் இங்கே இருக்குங்க. சென்னையில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிடைக்கும். சரவணபவன் மட்டும் இல்லை, சின்ன சின்னதாக நிறைய கடை இருக்குது. ஸோ ஃபுட்டுக்கும் ஸ்டேவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லாவது ஓன் கோயிலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. பட் நிறைய விஷயங்கள் அவர் சொந்த விஷயத்துக்காக பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் கோயிலில் வந்து அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்குது, அந்த வைப்ரன்ஸ் இருக்குது. இந்த கோவில் கொஞ்சம் உள்ள கிராமத்தில் இருக்குங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தூத்துக்குடி திருச்செந்தூர்லேருந்து ஒரு 2-3 பஸ் சர்வீஸ்லாம் இருக்குது. அதில் கூட நீங்கள் வரலாம்.
நேற்று நைட்டு திருச்செந்தூரில் ஏன் அவ்வளோ கூட்டம் இப்போ தாங்க புரியுது. எவ்வளோ பேர் பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒரு 20-25 கிலோமீட்டரை பார்த்துட்டு வரேங்க. இதே சீன் தான். அப்போ எப்படிங்க அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்கும்? வன திருப்பதி முடிச்சுட்டு நம்ம போகிற நெக்ஸ்ட் டெம்பிள் சிந்தலக்கரையில் இருக்க வெட்காளியம்மன் டெம்பிள். வன திருப்பதியிலேருந்து வந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. 2-வே ரோடு தான், கொஞ்சம் கன்ஜஸ்டடு. பட் எங்கே பார்த்தாலும் தண்ணி, விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சுங்க. சிந்தலக்கரை போகிற வழியில் எட்டயபுரம் தாண்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக் ஷாப்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. நம்ம எப்பயுமே இந்த கடைக்கு தான் வந்து வருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிக்சரு, காராஷேவு, தட்டை, சிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா நாமினலாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து பங்கமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சிந்தலக்கரை மாடு மேய்க்கிற ஒருத்தருக்கு சாமி அருள் பிரிஞ்சு சித்தரா நடந்தாங்க இந்த சிந்தலக்கரை. அவர் கட்டினதான் இந்த வெட்காளி அம்மன். அம்மன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பல வருஷம் ஆச்சுங்க. சாமி திருப்பி கனவுல வந்து சொன்னனால இந்த ரங்கநாதர் கட்டினாங்க. எங்க பெரியப்பா இந்த கோயிலுக்கு ரெகுலர் விசிட்டருங்க. அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ 1008 லெமன் வச்சு மாலை போட்டு கொண்டு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. சிந்தலக்கரையில் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. நாங்கள் எப்போவும் சபரிமலைக்கு போகிறப்ப லாஸ்ட் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க காய்கறி, கிராசரி அண்டு முக்கியமாக நெய்வாளி வித் பேலன்ஸ் நெய்யோடு இருக்கிறத வந்து ஏலம் விடுவோம். அதே மாதிரி தான் இந்த வருஷத்துக்கான ஏலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்களேன். 1001 ஐயப்பா ஏலம் 1501 2001 2201 ராசு 2501 3001 கணேசா 3101 ராசு 3501 ஆனந்த் 3501 ஆனந்த் 3501 ஆனந்த் 3501 ஒன்னாம் தரம் 3501 ரெண்டாம் தரம் 3501 மூணாம் தரம் ஆனந்த் 3501 ஃபைனலாக மதுரையில் இருக்க பாண்டி கோயிலில் தரிசனம் முடிச்சாச்சுங்க. நம்ம ஊரை நோக்கி பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 2 hours தாங்க நம்ம ஊர் ரீச் ஆகிடலாம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. எல்லா கோயிலும் நல்ல தரிசன், முக்கியமாக சபரிமலையில் நல்ல தரிசன். அதனால் இந்த வருஷம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான இயர்னே சொல்லாங்க. ஊருக்கு வந்தாச்சு. அண்டு கொண்டு வந்த அரிசியில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் மாலையும் கழட்டியாச்சுங்க. நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. சுவாமியே சரணம். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திப்போம். Until then, it's bye from Jupi and my friends. சுவாமி சரணம்.